காலம் கிரகங்கள் கையில். உண்மை ஜோதிடத்தை உலகிற்கு எடுத்துக் கூறும் உங்கள் புதிய வரலாறு டிவி. வணக்கம். ஓம் சாய்ராம், குருவே நமக. உலகம் முழுக்க பரவியிருக்கின்ற புதிய வரலாறு டிவி மற்றும் அஸ்ட்ரோ சாய் செல்வம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு கடன் என்னும் 3 எழுத்து படுத்தும் பாடு. மனிதர்களை நிம்மதி இழக்க செய்யக்கூடிய விஷயம் இந்த கடன். கடன் பற்றார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்பார்கள். இதிலிருந்தே கடனுடைய கொடுமையை நாம் அறியலாம். கிராமப்புறங்களிலே கால்வயிறு கஞ்சியாக இருந்தாலும் கடனில்லா வாழ்வு என்று இந்த பழமொழி அடிக்கடி கூறுவார்கள். சரி, இந்த கடன் எல்லோருக்கும் ஏற்படுமா என்பதை கிரக நிலைகளின் படி பார்ப்போம். லக்னம், ராசி, லக்னத்தோட தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகங்கள் நம்மை குறிக்கும். 6ஆம் இடம் கடன், நோய், எதிரி அமைப்பை குறிக்கும். இப்போ நம்ம இங்கே பார்க்குறது கடனை மட்டும்தான் பார்க்குறோம். அப்போ லக்கணத்தை காட்டிலும் 6ஆம் அதிபதி வலுப்பற்றால் கடன் எப்படி வந்தே தீரும். அது சம்பந்தப்பட்ட தசாபதிகள் வந்தால் கண்டிப்பாக வந்தே தீரும். 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு ஒரு நல்ல நிலையில் இருந்தால் தொழிலுக்காக கடன் வாங்கி செய்யக்கூடிய அமைப்புகள் வரும். விரயமும் சனி தொடர்புகள் இந்த மாதிரி பாவக்கிரகங்கள் தொடர்புகள் வந்தால் வெட்டி செலவாக கடன் வாங்கி விரயமாக மாறும். சரி, இந்த அமைப்புகள் மாறுவதற்கு ஒரு இறை வழிபாடோடு சேர்ந்த ஒரு சிறு பரிகாரம். பரிகாரம் என்றாலே சில பேர் அதிக பணம் செலவழித்து தான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. அந்த மாதிரி செய்கிறது முறையற்ற செயல். இறைவனை வணங்குவதில் எந்த தவறும் இல்லை. நமக்கு அந்த சிறு பரிகாரங்களை செய்யும் பொழுது தாங்கும் மனப்பான்மையும் அதை எதிர்கொள்ளக்கூடிய திறனையும் நமக்கு கண்டிப்பாக பரம்பொருள் கொடுக்கும். இதுதான் பரிகாரத்தோடைய சூட்சுமம். இப்போ மைத்தர் முகூர்த்தம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குங்க. அது என்னென்னா, இந்த கடன் நிவாரணத்துக்கு சம்பந்தப்பட்ட மைத்திர முகூர்த்தங்கிறது. அதோடைய விளக்கத்தை பாருங்கள். அசுபதி நட்சத்திரமும் மேச லக்கணமும் ஒன்றாக வரும்பொழுது, அதாவது மேச லக்கணமாக இருந்து அங்கே சந்திரன் மேசத்தில் வரும்பொழுது அசுபதி நட்சத்திரம் மேல் ராசி போகும்பொழுது அந்த நட்சத்திரமாக நம்ம குறிப்பிடுறோம். அப்போ அங்கே மேச லக்கணமும் அசுபதி நட்சத்திரம் வரும்பொழுது மைத்திர முகூர்த்தம் வரும். அதே போல் அனுச நட்சத்திரம் விருச்சிக ராசியில் இருக்குது. விருச்சிக லக்கணமாக அந்த அனுச நட்சத்திரம் சந்திரன் போகும்பொழுது, அதாவது அனுச நட்சத்திரமும் விருச்சிக லக்கணம் ஒன்று சேரும்பொழுது இந்த மைத்திர முகூர்த்தம் வரும். இந்த நேரத்தில் நம்ம பூஜை அறையில் விளக்கேற்றி அந்த நம்ம நாம் பிறகு கொடுக்க வேண்டிய படம் இருக்கிற அதில் சிறு தொகையாவது எடுத்து வைத்து பூஜை அறையில் வைத்தோம் என்றால் அந்த கடன் அடைவதற்கான வழியை பரம்பொருள் காட்டும். அப்படியே கொடுத்து விடாது, அதனுடைய வழியை காட்டும். ஆகவே இந்த மைத்திர முகூர்த்தத்தில் தேவை இந்த பரிகாரத்தில் இறை வழிபாடுகளோட நம்பிக்கையும் நாம் செய்கிறோம், இது கண்டிப்பாக நடக்கும் என்ற பாசிட்டிவ் எண்ணங்களோடு செய்யணும். அதாவது அவநம்பிக்கையோடு எந்த விஷயமுமே சரி வராது. அதே மாதிரி இது பரிகார விஷயம் தான். இறை வழிபாடும் அவநம்பிக்கையோடு செய்யக்கூடாது என்பதை இதில் பொருத்தி பார்க்கணும். ஆகவே இந்த மைத்திர முகூர்த்தத்தில் நம்ம சொன்னது மாதிரி பிறகு கொடுக்க வேண்டிய அமைப்பில் உள்ள பணத்தை சிறு கவரில் எடுத்து நம்ம வைத்தோம் என்றால் அதற்கு உண்டான பலாபலங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு நம்ம அந்த பழங்களை புரட்டி அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் இறைவன் கொடுப்பார். இந்த வீடியோக்களை பார்க்குறவங்க புதிய வரலாறு டிவி மற்றும் அஸ்ட்ரோ சாய் செல்வம் யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து வர்ற வீடியோக்கள் உங்களுக்கு தெரியும். தனிப்பட்ட முறையில் சாதக பலன் வேண்டுவோர் திரையில் தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கிரக நிலைகள் அடிப்படை ஜாதகத்தின் வழுக்களுக்கு ஏற்ப, தசாபுத்திகளுக்கு ஏற்ப கோல்சாரத்தை இணைத்து அற்புதமாக கல்வி, வேலைவாய்ப்பு, திருமணம், வெளிநாட்டு பயணங்கள், சொந்த தொழில், கூட்டு தொழில், இந்த மாதிரி எந்த இதுவாக இருந்தாலும் சரி, ஆன்லைன் வர்த்தகம் எதாக இருந்தாலும் தெளிவாக கற்று பயன்பெறலாம். நாளை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அபிமான ஜோதிஷாச்சாரியா ஜோதிடபானு, மதுரை சாய் செல்வம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.